காய்ஸே குட் மார்னிங். வழக்கம் போல் காலையில் எழுந்துட்டு தீமா பாட்டை போட்டுன்னு ஒரு பிளாக் காஃபியை போட்டு அப்படியே நம்ம புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா பிளாக் கார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டப்புன்னு கீழே இறங்கி வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. சரி ஆஃபீஸ்க்கு அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. அங்கேருந்து அப்படியே நம்ம டாக்குமெண்ட் வேறு சப்மிட் பண்ண வேலை இருந்துச்சு. சரி அப்படியே மேலே ஏறி போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா டயட் ஃபுட் செஞ்சு வச்சிருந்தாங்க. சரி அந்த டயட் ஃபுட்டையும் ஒரு புடி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ப்ராக்டிஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. ஷூலாம் டப்புன்னு போட்டு ப்ராக்டிஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. எஸ்டர்டே வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய வெயிட் என்னன்ட்டு. என்னோட வெயிட் வந்து 105. நம்மளும் வண்டி எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வெப்பமாக வாக்கிங் பண்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஸ்லோவா வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நமக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அதை நீங்களே பாருங்களேன். போதும் விட்டுவிடலாம் என்பதற்காகவா இத்தனை நாட்கள் காத்திருந்தோம், அத்தனை வழிகளை தாங்கியிருந்தோம். இனி எத்தனை நடந்தாலும் இறுதி வரை போராடுவோம். முடியும் வரை அல்ல, அதை அடையும் வரை. அப்படியே கொஞ்ச நேரம் வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தேன். வார்ம் அப் பண்ணி முடித்த உடனே ஒரு 7 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக ரன்னிங் ஓடி முடிச்சுட்டு முடியவே இல்லை, சுத்தமாக முடியல. என்னால் தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நிமிஷத்தில் ஒரு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு வர. சரி இந்த டேவை முடிச்சிக்கலான்னு அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.